நம்ம எல்லாரும் இந்த இடத்துல அவரை மாத்திரம் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த அறைக்குள்ளே கடந்து வாங்க ஆண்டவரே. ஒரு தாகத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம், அநேக தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி வாங்கன்னு சொல்லி எங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் அப்பா எங்களுடைய எல்லா காயங்களையும் கட்டும்படியாக நீங்கள் இந்த அறைக்குள்ளே கடந்து வாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவரே இந்த அறைக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. ஓ ரவா ஷபலதர் அந்தனி கடபலதர கபலதர் யோ கலவா ஷபலதர கபலது ஓ ரிமந்த நியோ கலவா ஷபலதர கபலதர் அந்தனி கடமனது. எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஆவியானவரே எங்கள் மத்தியில் கடந்து வாங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் கடந்து வாங்க, உங்களை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை நாங்கள் உயர்த்தும்படியா எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு புது பலனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல பலனை ஆண்டவரே இன்னுமா உடைய அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்களுடைய மத்தியில் உலாவி வரும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஓ பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்பமாய் உங்களுடைய பிள்ளைகளாய் உண்மை ஆராதிக்கும்படியா இந்த இடத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரண்ட் இல்லாட்டாலும் ஆவியானவரே உண்மையோடு ஆண்டவரே நாங்கள் துதிக்க திரும்ப கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதத்தின்படி ஆண்டவரே கருத்தாய் ஆராதிக்கிறவர்களாய் இன்னமாய் ஆண்டவரே உண்மை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்ததான கிருபைகளை எங்களுக்கு நீ தந்ததற்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே அப்பா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆவியில நிரம்பி உண்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து வார்த்தையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள என் தேவன் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி உண்மை உத்தவமாய் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனையில மகிமை அடைகிறாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் தேவன் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளும் நீர் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கரத்தை பிடிச்சு நீர் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அறை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவது இயேசுவின் நாமத்தினாலே உடைய மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நமக்கு தெரிந்த பாடல்கள் தான் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அந்த பாடலை கரங்களை தட்டி உங்கள் கைதான் மியூசிக். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். Bye.
பாராட்டின கிருபைகளுக்காக மேன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரை, மேன்மைப்படுத்துகிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிற தயவிற்காய் உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே தயவாய் நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ க்ளோரி ஹalleluya. ஷபலத ரந்தனை கடபலத ரிபா கலபு ஷபலத ரந்தனை கடபலத ரந்தனை கடமனது. ஓ ஜீசஸ் ஹalleluya. ஆண்டவரை துதித்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர். நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டார். நம்மளை விடுதலையாக்கும்படியாய் நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஹalleluya. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி பாடுவோமா? ஹalleluya. எவ்வளவு தூரம் உங்களை குரலை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் மகிமைப்படுத்து. உங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருந்து இம்மட்டும் நடத்தின தேவன் அவர் இன்றைக்கும் நல்லவராய், அவர் ஜீவனுள்ள தேவனாய், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி பாடுவோமா? ஹalleluya. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே
நன்மைகளை நினைத்து உண்மையாய் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓ ராபா கலபா ஷபலதரந்தனி கலபல ஓ ரிபா கலபா ஷபலதரந்தனி கடபலதர கபலதர கபலது ஓமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆராதிக்கிறவர், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. மகா பெரிய தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே சிறந்தவர், நீர் பெரியவர் என்று சொல்லி உயர்த்துகிறோம். நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். சாரோனின் ரோஜாவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ லீலி புஷ்பமே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை போல அழகுள்ள தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நேசிக்க வேற யாரும் இல்லை என்று சொல்லி உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லாத ஸ்தானத்தில் இருந்த பொழுது எங்களை நேசித்த தகப்பன் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அனாதையா நிற்கும் பொழுதும், திக்கற்று நிற்கிற வேளையிலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு தகப்பனாய் நீர் எங்களுடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவரே, இதோ மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை இல்லாமல் தவித்த பொழுது ஆண்டவரே, எங்களுக்காக வேலை வாய்ப்பை கொடுத்த தேவன் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தானங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணுகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து இவ்வளவு தூரம் நம்ம ஆராதித்தோம் ஆண்டவரே. உண்மை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த மகிமை புரிந்தின தேவனை ஆண்டவரே, நான் உண்மை ஆராதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தும். ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ.
முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இதோ ஒரே குடும்பமாய் உடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த இடத்துல கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியான கிருபையில் என்று கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது போன்ற தடைகளை இனி வராதபடிக்கு என் தேவன் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் இதோ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மை மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையும் முத்தவுமாய் ஆராதிக்க என் தேவன் பலன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த அறையில யாரெல்லாம் தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ என் தேவன் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசினஸின் ரீதியிலே தனிப்பட்ட வாழ்க்கையில யாரெல்லாம் தேவைகளோடு அறைக்குள்ள இருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஓ ரபலா கந்தனி கடபலதி ஓ ரபஷபலத ரக்கந்தனி ஓ கலபக்கபலத ரந்தன கடபலது. வேலையில ரெகக்னேஷன் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த வேலையில அவர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷனை கொடுங்க. இன்கிரிமெண்ட், போனஸ் சொல்லி உடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும்படியாக உடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ப்ரொமோஷன் தடைபட்டிருக்கிற காரியங்களிலே என் கர்த்தர் ஆண்டவரே அந்த தடைகளை உடைத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து கரங்களை பிடிச்சு நீ நடத்துகிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இனி வரப்போகிற ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தவும் உமக்கு முதலாவது ஸ்தானத்தை கொடுக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு பலன் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 102வது அதிகாரம். சங்கீதம் 102வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 28வது வசனம் முடிய சகோதரி ஏஞ்சல் அதை நடக்கும்படியாக கேட்கிறோம். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். இப்போ சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸ் சொல்லுவாங்க. In all your ways acknowledge him, and he shall direct your path. Love never fails. Love
self-love is not perfect. இது காணிக்கை நேரம். காணிக்கையை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, தயவாய் எங்களை கூட்டி சேர்ந்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவரே உமக்காக மனம் உவந்து ஆண்டவரே உங்களுக்கு காணிக்கை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இப்பொழுது நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்ப்பா. இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை என் தேவன் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடன்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை அவரை அம்மிக்கு குலுக்கி நீர் ஆண்டவரை சரிந்து விழுகும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்க பண்ணுங்க. புத்தலான பைகள் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது சிஸ்டர் ஆர்லின் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தர் கேட்டு நாம் காணிக்கை செய்வோம். வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 13ஆம் தேதி ஜூலை மாதத்திலே சகோதரர் உலகசேகரன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தமானது யோவேல் 2:21 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார்.
பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ண இருக்கிறார். 14ஆம் தேதி ஜூலை மாதத்திலே சிஸ்டர் ஷர்மி அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 37 நாளை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 15ஆம் தேதி ஜூலை மாதத்திலே சிஸ்டர் ஜாக்லின் ஏபி அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது வெளிப்படுத்தல் 21:5 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 16ஆம் தேதி ஜூலை மாதத்திலே மகன் ஷியாம்பாஸ் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயாவின் புஸ்தகத்தில் 60 2வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக படைக்கப்பட்ட காணிக்கைக்காக வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். மகள் பிரியா அதற்காக ஜெபிக்க முடியாது. ராஜா, இந்த நேரத்தில் ஏசப்பா சொல்லப்பட்ட ஒவ்வொரு சமூகத்திலும் தகப்பனே ஆணை வந்த கரங்கள் அப்பா நாங்கள் கொஞ்சம் ஜெபிக்கிற ஏசப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா திருமண நாள் ஏசப்பா நான் கொண்டாடுகிற ஒவ்வொரு மகனையும் அப்பா மகளிர் ஆணை பாய்ந்த கரங்கள் நாங்கள் தருகிறோம். ராஜா, நீங்கள் தாமே ஏசப்பா எல்லா ஆசீர்வாதங்களாலும் என் தேவன் தாமே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் என் தேவன் தாமே அப்பா ஒவ்வொருவரும் நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொன்னபடி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய அப்பா வார்த்தையினாலும் ஆசீர்வாதங்களாலும் ஏசப்பா என் தேவன் தாமே நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பாக்கு கொடுக்க போகிற மெசேஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பாஸ்டர் மரத்தை என் தேவன் தாமே எங்களோடு கூட பேசுங்க ஏசப்பா. எங்களுக்கு ஏசப்பா என்ன மன்னாவை கொடுக்க என் தேவன் பிரியமா இருக்கிறீரோ நினைத்திருக்கிறோம் ஏசப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் உதவி செய்யுங்க. சகலத்தையும் ஆணிப்பா இந்த கலங்களை தந்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபத்தை குறித்து ஒரு சில வாரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய கடைசி பகுதியை நம்ம பார்த்து இதனுடைய நம்ம தொடர்ச்சி 3வது தொடர்ச்சியாக நம்ம அதை பார்க்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எரேமியா 33:3, ஜெரமியா 33, எரேமியாவின் புத்தகத்தில் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதுதான் நம்மளுடைய எமர்ஜென்சி நம்பர். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அதை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மரித்து போயிருக்கிற காரியத்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் மரித்து போய் கிடக்கிறது மாதிரி ஒரு மியூட்டில் இருக்கிறது மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் விசுவாசித்து ஆண்டவரை நேசித்து நீங்கள் சத்தம் கேட்குதா அவர்கள் கடைசி வரைக்கும் மக்களை கேட்குதா? ஸோ ஆண்டவரை நீங்கள் நெருங்க உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் விசாலமாக்குகிறவராக இருக்கிறார். உங்களுடைய விசுவாசமானது எவைகள் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த மரித்து போய் இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஜெபம்ன்றது ஒரு வீட்டினுடைய கூரையை போல் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. இன்னொன்று, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கே தடைபட்டு இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்து உங்களுடைய கரத்திலே அவர் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்போ நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் அண்ணாள் ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தோம். ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு பிள்ளையை கேட்டு வந்தார். ஆண்டவர் 6 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அப்போ அடுத்ததை நம்ம பார்த்தோம். நம்ம இக்கட்டான சூழ்நிலையை நம்ம பார்த்தீங்கன்னா யோசபாத் 2 நாளாகமத்தில் 20வது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த யோசபாத் ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாய் கூடி வருகிற நிலையில் அந்த யோசபாத் மற்ற ராஜாக்களை தேடி அவன் போகாமல் அந்த 3 ராஜாக்களுக்கும் எதிர்த்து நிற்க பலனில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் விழுந்து கிடந்து தேசம் முழுவதும் உபவாசத்தை அறிவித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உபவாசத்தோடு தேசம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை அங்கே கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாய் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு
ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை நெகிழ விடாமல் அவர் பாதுகாப்பை கட்டளையிட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த வழியாக அவங்க இருக்காங்க, நீங்கள் இந்த வழியாக போங்க, அங்கே போய் நிற்கும் பொழுது அந்த அவர்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சரின்னு சொல்லி இவர்கள் போகும் பொழுது ஆண்டவர் யோசபாத் என்ன பண்ணுறான், அந்த யுத்த வீரர்களுக்கு முன்பதாக ஒரு கொயரை பாடுறான். அதை கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தும்படியாய், ஆக கர்த்தரை உயர்த்தி அவரை பாடும்படியாய் ஒரு கொயரை கொண்டு போய் நிப்பாடுறான். அந்த கொயர் பாடகர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை உயர்த்தி பாடிக்கிட்டே போகிறாங்க. இவங்க இங்கே ஆரம்பித்து போகிறதுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே இருக்கிற 3 ராஜாக்களுக்கு மத்தியில் யுத்தத்தை ஏற்படுத்தி அங்கே ஒருவரும் உயிரோடு இருக்காதபடிக்கு அந்த சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கினார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ நமக்கு இருக்கிற ஆபத்து நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார், அதை மறந்து போயிடக்கூடாது. அப்போ சங்கீதத்தின் பகுதியில் 50வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நம்ம வாசித்தோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். எப்படி ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தினாலே, என்னுடைய நாமத்தில் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். யோவான் 14, 13, 14 நம்ம வாசித்தோம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால பிதா கிட்ட நம்ம ஜெபிக்கிறோன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. நம்ம நிறைய பேருக்கு ஜெபத்தை ஆரம்பிக்க தெரியாது, முடிக்க தெரியாது. நம்ம ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் எனக்கு ஜெபிக்க தெரியாது, என்னால் ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது. எனி டைம் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஜெபத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னுடைய எதிர்காலத்துக்காக, படிக்கிற பிள்ளையா உன்னுடைய படிப்புக்காக நீ ஜெபி. நீ வாலிப பிள்ளையா இருக்கியா, கல்யாணத்துக்காக நீ ஆயத்தமாகிறதுக்கு தருணத்துக்கு முன்னாடி நீ நிற்கிறியா, நீ ஜெபி, உன்னுடைய வாழ்க்கைக்காக ஜெபி அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்வது உண்டு. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு குடும்பன்றது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பரலோகமாக இருக்க வேண்டும். ஆனந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த குடும்பமாக இருக்கணும். இயேசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் போவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நம்ம குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம். அப்போ நம்ம ஆண்டவரை நம்ம பிடிச்சு கொள்ளணும்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் போய் அவருடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கிறவங்களாக இருக்கணும். அவரிடத்துல நீங்கள் உண்மையாக நெருங்கி வருகிறவர்களாக இருக்கணும். அப்போ யோசபாத் என்ன பண்ணுறான், மற்ற ராஜாக்களை நாடாமல் அங்கே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தான் என்பதை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க வேண்டும். இது ரெண்டையும் நம்ம பார்த்துருக்குறோம். தனிப்பட்ட ஜெபம், ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பிரத்யட்சமாய் நீங்கள் மனசு உடைஞ்சு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அண்ணல் மூலியமாக பார்த்தோம். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் தேசம் முழுவதும் அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த உபவாச ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இறங்கினது எப்படி என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சபையில் நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படி நினைக்கணும், யூஸ்லெஸ்ன்னு நினைக்காதீங்க. உங்களெல்லாம் ஆண்டவர் உங்களெல்லாம் பவர்ஃபுல் வெப்பனாக வச்சுருக்கிறார். உங்களுடைய ஜெபம் ஒரு பவர்ஃபுல் வெப்பன். உங்களுக்கு எதிராளியை வீழ்த்துகிற, உங்களுடைய சத்துருவை வீழ்த்துகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறான்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் இருக்கிறது. அப்போ ஒரு வாலிப பிள்ளையை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எதுக்காக ஜெபிக்கணும், வரப்போகிற துணைக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு தம்பி கேட்டாங்க, அதனால நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கீங்கன்றதுனால எதை கேட்டாலும் ஆண்டவருடைய நாமத்தில் உண்மையாக கேட்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு சாட்சியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். நம்மளுடைய சபையை சேர்ந்த ஜீனா சிஸ்டர் இப்போ வெக்கேஷன் போயிருக்காங்க, இருந்தாலும் நான் அந்த சாட்சியை நான் சொல்கிறேன். ஜீனா சிஸ்டர் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு ஜெபம், என்ன ஜெபம், தனக்கு வரப்போகிற மனுஷன் எப்படி இருக்கணுமா, கருப்பாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க. எனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும், எனக்கு கருப்பாக இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லி அவங்க ஜெபிச்சாங்க. என்னை நல்லா பார்த்துக்கணும், ஒரு கஞ்சி கூட குடித்தாலும் மனுஷன் கூட இருந்து நான் குடிச்சுக்கிடணும், எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பித்தாங்களாம் ப்ரேயரில். ஆமாம், அவங்க கேட்டதன்படியே இந்த கருப்பு போதுமான்னு சொல்லி மனோ பிரதர் அங்கே போய் நிற்கிறார். பார்த்துருப்பீங்க மனோ பிரதர். ஆமாம், அப்போ அப்படிலாம் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை தள்ளுகிற தேவன் இல்லை. நம்ம
நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சின்ன ஜெபம் ஜெபிச்சாலும் உண்மையாக நீங்கள் மனமும் வந்து கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அப்போ அவங்க வாலிப வயதில் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஊழியக்காரருடைய பிள்ளை, அவங்க ஜெபத்தில் நிறைந்திருக்கிற ஒரு குடும்பம். அப்போ அவங்க கேட்ட அந்த சின்ன ஜெபத்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இந்த தேசத்தில் இருந்து அவங்க இன்னும் 2 பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவர் இந்த இடத்துல என்னெல்லாம் அவங்க தேவை இருக்குதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை செய்வார். அல்லேலூயா. அப்போ வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறதுக்கு தெரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் ஒரு கடையில் வந்து பேர் வாங்குறதுக்கு பிள்ளைகள் வெக்கப்படுறதே கிடையாது. நம்ம வாங்கி குடிக்கிறதுக்கு, சாராயம் குடிக்கிறதுக்கு வெக்கப்படுறதே கிடையாது. பாவம் பண்ணுறதுக்கு வெக்கப்படுறதே கிடையாது. ஆனால் போய் சபைக்கு போகணுன்னு சொன்னாக்க ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். நானா சர்ச்சுக்கு போகணுமா, நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், மக்களே ஜெபி மக்களேன்னு சொன்னோம்னாக்க ஒரு வாயிலிருந்து வார்த்தையே வர்றதே கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரோட பிள்ளைகள் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நல்லா ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய், ஜெப வீராங்கனையாய் நீங்கள் மாற வேண்டுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ வாலிப வயதிலே ஒரு சிருஷ்டிகரை நினை. அப்போ ஆண்டவரை நீங்கள் நினைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். எப்படி இடம் கொடுப்பீங்க? நீங்கள் முன்னாடி போய் ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் பிஸ்னஸை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய வேலை ஸ்தலத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை, எனக்குன்னு ஒரு டோரை ஓப்பன் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கணுன்றது நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. அப்போ சபையில் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் எழுதுகிற புத்தகத்தில் 12வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். நம்ம எல்லா வசனத்தையும் வாசிக்க போகிறது கிடையாது. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். அதை வாசித்துட்டு அடுத்த காரியத்துக்கு நேராக கடந்து செல்வோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏரோது என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. நல்லா கவனிங்க. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே ஒரு ஏரோது ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவுக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது பிடிக்காது. சரிங்களா? யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பிரியம் இல்லையோ அது பிசாசாக தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் ஊழியத்திற்கு விரோதமாகவும் நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஒரு ராஜாவாக இருந்தான். அப்போ அங்கே வந்து ஏற்கனவே ஒருத்தனை பிடிச்சி ஊழியக்காரனை கொன்னுட்டான், அவனுடைய சகோதரனை கொன்னுட்டான். இப்போ அடுத்ததாக பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்து வச்சிருக்கிறான். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே சபை ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. 5வது வசனத்திலே அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவன் இந்த அண்டர்லைன் பண்ணணும்னா இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். சபையார் என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாரும் ஒரு மனதோடு அந்த இடத்துல கூடி நின்று அவர்கள் சபையாராய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக? பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஜெபம் அங்கே ஆரம்பித்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை மாதிரி நான் சொல்லிடுறேன், டைமில் நடந்தது. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு தேவதூதனானவன் அவனை வந்து 4 அடுக்கு காவலில் வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ தேவதூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளாய் போய் பேதுருவை அவனுடைய விழாவிலே தட்டி எழுப்புகிறான். ஐயா பேதுரு எதிரி அப்படின்னு சொல்லி. அவர் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறாரு. ஏதோ ஒரு பெட்ரூமில் வந்து படுத்து கிடக்கிறது மாதிரி அவர் ஆள் படுத்து கிடக்கிறாரு. ஆனால் அங்கே சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட அவர் பேதுரு அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது தூதனானவன் போய் விழாவில் தட்டி பேதுருவை அவன் எழுப்பினான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தூதன் அவனை நோக்கி, 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திக்கோ, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வேகமாக அதை செய்ய ஆரம்பிக்கிறான். 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுடைய பின் சென்று தூதனானவன் செய்யப்பட்ட மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக கடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில ஒரு அறையில படுத்து கிடக்கிற ஒரு மனிதனை எழுப்பி இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் செய்கிறார். பேதுரு ஆண்டவருடைய சீஷனா இருந்தது மாத்திரமல்ல, அவன்
உண்மை உத்தமமாக இருந்து கர்த்தருடைய காரியங்களை அவன் செய்கிறவனாக இருந்தான். எங்கேயாவது போகணும்னு சொன்னால் பேதுரு ஆண்டவர் போய் 2 பேர் வராங்கன்னா அவன் யாரையும் சந்தேகப்பட மாட்டான், எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். உங்களுக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு நான் போகணும்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற இந்த பேதுருக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது, சிறைச்சாலை ஒரு சூழ்நிலை. அந்த சிறைச்சாலையின் சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொன்னால் ஜெப உதவி தேவைப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காரங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு மறந்துடாது. பேதுரு வல்லமையாக கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மறந்துடாது. உங்களுக்கு நடத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காகவும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திக்க முடியவையா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மனதோடு நின்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திக்க வல்லமையில்லாமல் இருக்கிறார். இப்போ என்ன நடந்துச்சு? தேவதூதன் உள்ளே வந்தான். உள்ளே வந்த பிறகு 2 கதவை திறந்து உள்ளே வெளியில் கொண்டு வந்துட்டான். இரும்பு கதவு இருக்குது, தானாக திறக்க வச்சுட்டார் ஆண்டவர். இப்போ வெளியில் தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டு தேவதூதன் போயிட்டான். இப்போ நேரம் என்ன பண்ணுறான்னா, எங்கே ஜெபம் நடந்துகிட்டு இருக்குதோ இந்த பேதுரு அங்கே போய் செல்லுறான். பேதுரு வாசல் நின்னவுடனே அங்கே கூட்டம் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளையாக இருக்கிறான். அந்த அம்மா பேர் ரோதை. அந்த அம்மாவுக்கு வெளியில் வந்து பேதுரு நிற்கிறான் என்பதை அவர் உணர்ந்தார் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The between connection from father to daughter is very close. அப்படின்னா என்னுடைய தகப்பன், என்னை வழி நடத்துகிற தகப்பன்றதை உணர்ந்தவர்களாய் நம்ம இருக்கணும். சபையில் வந்து ஏனோதானு சர்ச்சில் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைகள். ஆதாம் ஏவாள்லேருந்து பார்த்தோன்னாக்கா நம்ம எல்லாருமே ஒரே சந்ததி தான். நம்ம இல்லை இன்னைக்கு பார்த்தோன்னாக்கா நம்ம ஜாதியும் மதமும் மற்றவர்கள் உலகத்தில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். அதை மறந்துடக்கூடாது. அப்போ அங்கே இருக்கிற ஊழியக்காரருக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்து அந்த ஜெபம் நடத்துகிற இடத்துல ஊழியக்காரன் வாசலில் தான் நிற்கிறான். கதவு பூட்டி இருக்குது, வாசலில் நிற்கிறான். அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது, இங்கே வந்து பேதுரு வெளியில் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் மரிக்க வேண்டிய பேதுருவை கர்த்தர் விடுதலையாக்கி இவர்கள் ஜெபித்த ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருந்தார். அங்கே ஆண்டவருடைய வசனத்தில் பார்ப்போம். 11வது வசனத்தில் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கு யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். அடுத்ததை நம்ம வாசிப்போம். 13வது வசனத்தில் பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்டு வந்தால் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய குரலை கேட்டுட்டு அவள் புரிந்து கொண்டால் பேதுரு இப்பொழுது நம்முடைய வீட்டண்டையில் இப்போ வாசல் அண்டையில் நிற்கிறாரு என்பதை உணர்ந்து கொண்டவளாய் அவள் நேர போய் உள்ளே இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கிறாள், பேதுரு வந்து விட்டார் என்று சொல்லி. இப்போ அவங்கள உள்ளே கூப்பிட்றாங்க, உள்ளே வராரு. உள்ளே வந்தவுடனே அவர்களோடு இருந்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த காலத்தில் செய்த அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த காலத்திலையும் ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஒரு குடும்பத்தில் மகள் வந்து தன்னுடைய கால்களை இழந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காலை இழக்கிறான்னு இழந்து போல அந்த கால் செயலிழந்து விட்டது. இது நடந்த ஒரு சம்பவம். அம்மா வந்து ஜெபிக்கிற அம்மா. அப்பா வேலைக்கு போகிறது போக மீதி நேரங்களில் வீட்டில் இருந்து பிள்ளையையும் பார்த்துக்கிட்டு எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பார்கள், ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அப்படிப்பட்டதான கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பமாக இருந்தார்கள். மகளுக்கு இப்படி நடந்ததை நினச்சிட்டு அவங்க சோர்ந்து போகலை. ஆண்டவரால் ஒரு மரித்து போனவனை உயிரோடு எழுப்ப முடியும்னு சொன்னால், ஒரு செவிடானவனை காதுகளை திறக்க முடியும்னு சொன்னால், ஒரு ஊமையன் பேசுவான் என்று சொன்னால் என் மகள் நடப்பாள் என்று சொல்லி அவள் விசுவாசித்தார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குருடனை வந்து எப்படி வந்து பேதுரு மூலியமாக ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்போ அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவர் எனக்காக எதையாயிலும் செய்வார், என் மகளுக்காக எதையாயிலும் செய்வார் என்று சொல்லி அவர் உண்மையாய் காத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பனும் பிள்ளையும் எப்படி பேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே குடும்பமாய் அவர்கள் ஒரு மனதோடு ஜெபித்ததிலே ஒன்றி போனார்கள்.
கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பித்தார். அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பித்தார். இந்த பலவீனம் மாறும்னு சொல்லி வாக்குத்தத்தம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்னார், ஒரு காலத்தில் இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி உன்னுடைய வாழ்க்கையில் உன் மகள் எழுந்து நடப்பாள் என்று அவளுக்கு ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனத்தை அனுப்பினார். இப்போ நல்லா கவனிங்க, அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. மகள் ஒரு அறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறாள், அம்மா ஒரு அறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறாள். அந்த நாள் வருகிறதை ஆண்டவர் அறிவித்து விட்டார். இப்போ 2 பேரும் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாள் வரும் பொழுது வெளியே வராங்க. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சுகத்தை கொடுக்கப்படுறாருன்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அவளுக்கும் மகளுக்கும் சந்தோஷம். ஆண்டவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு எனக்கு சுகத்தை கொடுக்க போகிறேன்னு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த நேரம் வரும் பொழுது ஒரு கரம் அவளை தொட்டது. அந்த கரத்தினாலே அவர் மரித்து போய் கிடந்த கால் அது பலன் அடைந்தது. அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா! இது உண்மையாகவே நடந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அதே அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த மாதிரி அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகரை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த மகனும் அந்த குடும்பமும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவர்களுக்கு சபை அனுதினமும் ஆண்டவருக்கு சபைக்கு போவாங்க. இப்பொழுது அவள் வீல் சேரில் போன ஆள் இப்போ நடந்து போக ஆரம்பித்தார். அல்லேலூயா! ஆண்டவர் அற்புதங்களை செய்து ஆண்டவர் நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பலன் தருகிறவராக இருக்கிறார்ன்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும். அவர் வந்து மரித்து போன தேவன் அல்ல, அவர் உயிர் தெழுந்த தேவன்றதை மறந்துடக்கூடாது. அவர் ஜீவனுள்ள தேவன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை தேவனாக இருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போய் கிடக்கிறதோ அதை நீங்கள் உயிர்ப்பிப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போவதற்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்வார். ஆமாம், இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை நடக்கும். 4 அடுக்கு போலீஸ் கிடையாது, 10 அடுக்கு போலீஸ் போட்டாலும் சரி, மிலிட்ரியே சேர்ந்து வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய், உங்களுக்கு பதில் தருகிறவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அடுத்ததாக சத்துருவை வீழ்த்துகிறது இந்த ஜெபன்றதை மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் 21 24 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, குறித்த நாளில் ஏரோது ராஜாவின் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுடைய மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா! அவன் எவ்வளோ தூரம் ஸ்டபனாக இருந்தானோ, கர்த்தருடைய வார்த்தை வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்களோ, ஊழியம் பண்ணுறாங்களோ, அவங்களெல்லாம் கொண்டுகிட்டு இருந்தான். அவன் நின்று பிரசங்கம் பண்ணுறான்னா அதை பார்த்துட்டு எல்லா ஜனங்களும் தேவ சத்தம் என்று ஆஸ்பரித்தார்கள். அப்பொழுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனுஷனுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏரோது ராஜாவை தூதன் அடித்த பொழுது அவன் கொடுத்து இறந்தான். அவன் இறந்த பிறகு தெய்வ வசனம், கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா! கர்த்தருடைய வசனத்தை யாருமே தடுத்து வைக்க முடியாது. கர்த்தருடைய மகிமையை யாரும் தடுத்து வைக்க முடியாது. அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது மரித்து போன காரியங்களை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்குன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. நல்லா மறந்துடக்கூடாது. பேதையை ஞானியாக்குகிறது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் வெளியே போக ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்மளுடைய ஜெபத்தை தடை பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நிறைய பேர் சிஸ்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஃபேஸ்புக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு டைம் இருக்கும். நிறைய பிரசங்கம் கேட்குறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் தான் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நேரமே இல்லை நிறைய பேருக்கு. ஆண்டவரோடு கூட நீங்கள் நெருங்கி நீங்கள் சேரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு. எந்த எண்ணத்தோடு என் பிள்ளை என்னிடத்தை தேடி வந்திருக்கிறான், உண்மையாகவே என்னை தேடி வந்திருக்கிறானா? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். உங்களுடைய இருதயத்தில் ஆழத்தில் ஒரு வார்த்தை கிடந்தாலும் அந்த வார்த்தையை கரெக்டாக ஆண்டவர் சொல்ல முடியும். அந்த வார்த்தையை கவனித்து உங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நெருங்கி சேர உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரியோக்களையெல்லாம் ஆண்டவர் உடைச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா!
உங்களுக்கு வந்து ஒரு புதிய வழியை திறக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குதோ உங்களை கட்ட ஆரம்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேசத்தில் ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண நிலைமையில் வந்திருக்கலாம், ஆனால் நமக்காக ஒரு பந்தியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அது சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு உயர்ந்த பந்தியாக இருக்குன்றதை மறந்து விடாதீங்க. அதனால தேவனுக்கு முதன்மையான காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்கு இன்றையிலேருந்து நீங்கள் பழகி கொள்ளணுன்றதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறோம் மார்க் 14வது அதிகாரத்தில் ரோமர் 12:12 சொல்லுது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபத்தில் எப்படின்னா உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், சோர்ந்து போனவர்களாய் அல்ல, உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 14வது அதிகாரத்தில் 38வது வசனத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய மாம்சம் பலவீனமாக இருக்கும், அப்போ நம்ம ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கும் பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உங்களை எவனை விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி திரிகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருந்தால் உங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஜெபத்திலே தரித்திருப்பீர்கள் என்று சொன்னால் பிசாசு அவனுடைய பிளானை உங்களுடைய வாழ்க்கையில் திணிக்க முடியாது. நீங்கள் குடிச்சிட்டு இருந்துட்டு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் குடி எனக்கு வேணாம்னு சொல்லியிருக்கலாம், அதை விட்டு ஒதுங்கி இருந்திருக்கலாம். அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்னா இன்னொரு நண்பனை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். பக்கத்தில் மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை நம்ம சரக்கடிக்கு போவோம்னு சொல்லுவான். வா மாப்பிள்ளை, இந்த பாவம்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, எல்லாம் கிறிஸ்தவர்களில் என்னுடைய தகப்பனுக்கு வந்து ஒரு அறிவுரை கூறும்பொழுது இந்த மாதிரி அறிவுரை கூறினார். எப்படி கூறினார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆனார். க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோடனே அவர் சொல்லுவார், கிறிஸ்தவர்கள்லாம் ஒயின் குடிக்கிறாங்கல்ல, ஒயின் குடிக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னார். சர்ச்சில் வந்து ஒயின் குடிக்கிறாங்க, அதனால் ஒயின் கிறிஸ்தவன் குடிக்கிறது தப்பு கிடையாது, அதனால் குடிக்கலாம், எல்லாமே நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையில் கொண்டு வந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசினுடைய திட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னு சொன்னால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும். அல்லேலூயா. தெளிவாக நமக்கு தெரியணும், நம்முடைய ஆண்டவர் மதுபானம் குடிக்கிறவங்களெல்லாம் விரும்புகிற ஆண்டவர் இல்லை, நேசிக்கிற ஆண்டவர் கிடையாது, நம்மளுக்கு பிரியமானது கிடையவே கிடையாது. நம்ம ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் கூட நீங்கள் நெருங்குவதற்கு பாவமானது தடையாக இருக்கும். அப்படி தான் பிசாசு கொண்டு வருவான். நம்ம இன்னைக்கு சினிமா பார்க்க போகலாம், அப்படி இன்னைக்கு புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவான். நீங்கள் மனம் திரும்பி எல்லா வகையிலும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்திருப்பீங்க, அதெல்லாம் எனக்கு உலக பிரகாரமான இருக்கிற காரியங்கள், இச்சையான காரியங்கள்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அது உள்ளே கொண்டு வருவதற்காக பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அவன் சுற்றி திரிவான். உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு வரணும், மனக்கசப்பை கொண்டு வரணும், போராட்டத்தை, உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தை கொண்டு வரணும், நீங்கள் சோர்ந்து போகணும்னு சொல்லி அவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டத்திலையும் இருந்து நீங்கள் உங்களை மேற்கொள்வதற்கு நீங்கள் ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்தில் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சிலர்லாம் ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுவாங்க. எங்கே ஆரம்பித்தாங்க, எதுக்கு ஜெபிக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படி ஜெபிக்கக்கூடாது. மத்தேயு 6வது அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் எப்படிலாம் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. வீதியில் நின்று தன்னுடைய பேருக்காக, தன்னை காமிக்கிறதுக்காக ஜெபிக்கிறவனுடைய பிரயாசம் அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் தன்னுடைய அறையில் அழைத்து கொண்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும் பொழுது, நம்ம ப்ரேயரில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணோன்னா உபவாச ஜெபத்தில் இருக்குன்றது கூட வெளியில் தெரியக்கூடாது. அப்படி தான் ஜெபிக்கணும். அப்படி தான் நான் உபவாசத்தில் இருக்கேன், இன்றைக்கி ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் சொல்லக்கூடாது. நீங்கள் அந்தரங்கத்தில் இருந்து நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு அவர் வெளியரங்கமாய் பதில் தருகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜெபிக்கும் பொழுது நீண்ட ஜெபத்தை எல்லாரும் வந்து ஜெபிக்கிறது போல ஜெபிக்கக்கூடாது, கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் விழித்திருந்து கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வந்து விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ விழித்திருந்து ஜெபிக்கணும், நம்ம சோதனைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன உதாரணம்னா, ஆண்டவர் வந்து எனக்கு காமிச்சது தானியேலை தான் ஆண்டவர் காமிச்சார். தானியேல் 6வது அதிகாரத்தில் 1லிருந்து 24 வசனங்களை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரம் முடிச்சுருவோம். 1லிருந்து 24 வரைக்கும் ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன். அங்கே வந்து
தரியு என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். தானியேலின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம். தரியு ராஜா அவன் ராஜ்யம் முழுவதும் ஆளும்படியாக தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை அவர் வைத்தார். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களின் தானியேலும் ஒருவனாய் இருந்தார். நல்லா கவனிங்க, 120 தேசாதிபதியை ஏற்படுத்துகிறார் தரியு ராஜா. ஆமாம், அந்த தரியு ராஜாவுக்கு மேலே அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறது 120 தேசாதிபதிகளும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 3 பிரதானியை ஆண்டவர் அங்கே அந்த தரியு ராஜா நியமிக்கிறான். அந்த 3 பிரதானிகளில் ஒரு ஆள் தான் இந்த தானியேல். இந்த தானியேல் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேல் உள்ள விசேஷித்த ஆவி இருந்தவனையால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ராஜா மைண்டில் ஒரு பிளான் இருக்குது. இவங்க இப்போ 120 பேரை ஏற்படுத்த போகிறாரு, 3 பேரை அதுக்கு மேலே ரிப்போர்ட்டிங் வைக்க போகிறாரு. அவங்க தான் இவங்க எல்லாரும் போய் ரிப்போர்ட் பண்ணணும், ஏன்னா நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரதானிகளை அவர் நியமிக்கிறார். இந்த பிரதானிகளில் தானியேலும் ஒருத்தர். அந்த 3 பேர்த்தில் தானியேலும் ஒருத்தர். இப்போ தானியேல் அவனுக்கு இருக்கிற அபிஷேகத்தினாலே தானியேல் விசேஷித்தமானவனாய் அவன் இருந்தபடியினாலே அவனுக்குள்ள ஒரு யோசனை, இவனை தேசத்தில் இவனை ஒரு பெரிய அதிகாரியாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நியமித்து வைத்திருக்கிறான். ஆனால் இது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை, தேசாதிபதிகளுக்கும் மற்ற பிரதானிகளுக்கும் பிடிக்கவே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த அவர்கள் திட்டம் திட்டி இவனை எப்படியாவது கீழே கொண்டு வரணும்னு சொல்லி இவனுக்காக ஒரு திட்டத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். என்னன்னா, ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, 1 மாதம் முழுவதும் யாரும் எந்த தேவனையும் வணங்கக்கூடாது. ஆமாம், இப்போ ப்ரேயருக்கெலாம் நிறைய தடையெல்லாம் வரதான் செய்யுது. அப்போ யாரும் யாரையும் ஆராதிக்கக்கூடாது, யாரையும் வேண்டக்கூடாது. எல்லாருமே ராஜாவை மட்டும்தான் வணங்கணும், ராஜாவை மட்டும்தான் வேண்டணும், ராஜா கிட்ட மட்டும்தான் ராஜாவை மட்டும்தான் உயர்த்தணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு சொல்கிறாங்க, ஒரே 1 மாதம் பீரியட் வச்சுக்குவோம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தானியேல் இடத்திலிருந்து எந்த குற்றத்தையும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 5வது வசனத்தில் அவங்க திட்டம் திட்டுறாங்க. என்னன்னா, அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அவனுடைய தேவனை அவன் ஆராதிப்பான் இல்லையா, அதை வைத்து தான் நம்ம பிடிக்கணும்னு சொல்லி இந்த திட்டத்தை அவர் கொண்டு போகிறார்கள். ராஜாவும் அதற்கு முத்திரை போடுகிறான், அவனுடைய மோதிரத்தின் மூலியமாய் முத்திரை போடுகிறான். தேசங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ என்னன்னா, தானியேலுக்கு உள்ள ஒரு குணம் என்னன்னா, அவன் டெய்லி ஆண்டவரை ஆராதிப்பான். அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிப்பான். 3 வேளை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான். எப்பவுமே ஜெபிக்கிற ஒரு தானியேலா இருந்தான். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா, அவன் வழக்கம் போல சட்டத்தை அவன் பார்க்கவில்லை. அவன் சட்டத்தை பார்க்காம ஆண்டவருக்கு தான் என்ன செய்ய வேண்டுமோ ஒவ்வொரு நாளும் அவன் யூஸ்வலாக என்ன செய்வானோ, என்னுடைய ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி அவன் ஆராதிப்பதையும் ஸ்தோத்திரம் செலுத்துவதையும் ஜபத்தையும் அவன் விட்டுவிடவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இவன் போய் அவன் 3 வேளை ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறதை இவர்கள் கண்டு சாட்சியுமா அவனை பிடிக்கிறாங்க. தானியேலை பிடிச்சி ராஜா கிட்ட கொண்டு வராங்க. ராஜா, இப்படிப்பட்டதான சட்டம் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது தானியேல் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஆள் தானியேல். ஆனாலும் வேறு வழி இல்லை, சட்டத்தில் போட்டாச்சு, வேறு இவராலையும் மீற முடியாதுன்றதுனால அந்த பிரதானிகளும் ராஜாவும் சேர்ந்து ஒரு முத்திரை போட்டு ஆமாம் இதை நிறைவேற்றுவோம் என்று முடிவெடுக்கிறாங்க. ஆனால் தரியுவுக்கு இதில் இஷ்டமே இல்லை. அவனை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனால் காப்பாற்ற முடியல. சரி, ஓகேன்னு சொல்லி முத்திரை போடுறான் வேறு வழி இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா, இவனை கொண்டு போய் அந்த சிங்க கெபியில் போட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இப்போ அங்கே சிங்கம் ரெடியாக இருக்குது, தானியேலை கொண்டு போய் உள்ளே போடுறாங்க. இப்போ தரியு ராஜா அவனிடத்தில் தானியேலிடத்தில் ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். தானியேல் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அவனை கொண்டு போகும் பொழுது ராஜா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வாயிலிருந்து இது வரல, சரிங்களா? இது வாயிலிருந்து வந்தது தரியு ராஜா வாயிலிருந்து வந்தது. ஏன்னா தரியு ராஜாவுக்கு தெரியும்,
கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நன்றாய் அறிந்திருக்கிற ராஜா தரியு ராஜா. தானியேல் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நன்றாய் அறிந்திருக்கிற ராஜா தரியு ராஜா. அவன் தானியேலுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இப்போ போய் சிங்க கெபியில போட்டாச்சு. சிங்க கெபியில போட்டவொடனே இவனுக்கு தூக்கம் இல்லை, வாத்தியங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டான், சாப்பிடலை, எதுவுமே பண்ணல ராஜா. காலையில் எப்போ ஆகும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறான். காலையில் ஆனவனே நேர சிங்க கெபிக்கு நேர அந்த தரியு ராஜா போகிறாரு. தரியு ராஜா போனவுடனே அந்த தானியேல் 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் வாழ்க, என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவராய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். எல்லாம் கவனிங்க, இங்கே நடக்கிற சம்பவம். அதே ராஜா தரியு ராஜா வராரு. கர்த்தருடைய வல்லமை நன்றாய் அறிந்தவர், தானியேல் மேல் இருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டவர், தானியேலை நேசித்த ஒரு ராஜா. அவனை எப்படியாவது விடுதலையாக்கணும்னு நினச்சி, ஆனால் விடுதலையாக்க முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு ராஜா. இப்போ அவனை நேசித்தபடினாலே அவர் நைட்டு கூட தூக்கம் வரல. அவர் வாத்தியங்களை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடவும் இல்லை. ஒரு ராஜா, ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு ஆளுக்காக அவன் காத்திருக்கிறான். காலையில் போய் அந்த கெபிக்கு முன்பதாக கேட்கிறான், இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிக்க தப்புவித்தாரான்னு சொல்லி. அப்போ அவர் பதில் கொடுக்குறான், ஒரு தேவ தூதனை அனுப்பி அவர் சிங்கத்தின் வாயை கட்டி. ஹல்லேலூயா. உங்களை சேதப்படுத்துறது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுடைய சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த சிங்கத்தின் சூழ்நிலையில் கெபியில் தூக்கி போட்டாலும் சரி, அக்னியில் தூக்கி போட்டாலும் சரி, உங்களை அவைகள் சேதப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜப வீராங்கனையாக மாறும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளில், உங்களுடைய எல்லா இடங்களிலும் பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ வேலை ஸ்தலத்தில் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னா ஸ்தோத்திரம்னு சொல்லிவிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் போய் நீங்கள் உண்மையாக வேலை பாருங்கள். உண்மையை உத்தமமாக வேலை பார்த்துட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிடுங்க. ஹல்லேலூயா. நல்லா விடாமல் ஆராதிக்க கற்றுக்குங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ண கற்றுக்கிடுங்க. உங்களுக்காக கர்த்தர் அவங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய அதிகாரிகளை உங்களுடைய சார்பில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமாம், உங்கள் முதலாளி உங்களுக்காக பேசுவார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டதான ஸ்தானங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். இங்கே ராஜா, தேசத்துக்கே ராஜா, தானியேல் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தான் பாருங்க. அவன் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறதுனால, தானியேல் மேலே இருக்கிற அபிஷேகத்தை அறிந்திருக்கிறவனால இருந்தபடினால தானியேல் அந்த சிங்கக்கெபிக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு மனசே வரல. அவன் சிங்கக்கெபியில் இருக்கும்போது கூட இவன் ஜாலியாக இருப்போன்னு ரெகுலரான வாழ்க்கையை கூட வாழலை. அவன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, எப்போ விடியும் தானியேலை போய் நான் பார்ப்பேன்னு சொல்லி அவன் காத்து கிடந்தான். விடியும் பொழுதும் ஆண்டவருடைய நாம மகிமை அடைகிறத அவன் கண்ணால், அவன் காது கேட்குது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை, அவனுடைய வார்த்தை, தானியேலுடைய வார்த்தை வருது, ராஜாவே என்று மாளுக, சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் செய்வார். நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் செய்வார். உங்களுக்காக குற்றப்படுத்துகிறாங்களா? நீங்கள் நல்லா நேர்மையாக இருக்கீங்க, ஆனால் உங்களை குற்றப்படுத்துகிறாங்களா? ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். ஹல்லேலூயா. உங்களை எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு எதிராக எத்தனை ஆயிரங்கள் சூழ்ந்திருந்தாலும், 120 தேசாதிபதி 2 பிரதானி சேர்ந்திருந்தாலும், அந்த தேசமே தானியேலுக்கு எதிர்த்து நின்றிருந்தாலும் ஆண்டவர் அவனை காத்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தானியேலை காத்த அதே தேவன் உங்களையும் காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு அன்னாளுக்கு செய்த அதே அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசபாத்துக்கு செய்த அதே அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் இருக்கணும். அவர் செங்கடலை 2 பிளக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இப்போ எகிப்து தேசத்திலிருந்து பார்வோனுடைய சேனை வந்து நிற்குதுன்னு அவன் கலங்க வேண்டியதில்லை. அவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீங்க அந்த செங்கடலுக்கு நேரம் நீட்டு. உங்களுடைய பிரச்சனை பெருசு கிடையாதுங்க, நான் நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனையா, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு வீரனாக இருந்தீங்கன்னாக்கா, ஆராதனை வீரனா ஆண்டவர் உங்களுக்காக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையை இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்வார். ஆனால் அடுத்த வசனங்களில் வர்ற வசனங்களை வாசித்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் என்ன தரியு என்ன பண்ணுறான்னா,
இவனுக்காக ஏற்படுத்தின சட்டத்தை ஏற்படுத்தின அத்தனை பேர்த்தையும் குடும்பமாக கூட்டிகிட்டு வர சொல்லி அந்த சிங்கக்கெபியில் போடுறதுக்கு கொண்டு வந்து சிங்கக்கெபியில் கொண்டு போகிறாங்களாம். அவர்கள் வாசலை தொடுறதுக்கு முன்னாடி அவங்களை அடித்து சிங்கம் சாப்பிட்டுச்சான். கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ எவ்வளோ தூரம் அது பசியாக இருந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் அந்த பசியை அடக்கி இந்த தானியலை வெளியே கொண்டு வர வரைக்கும் அது ஒன்றும் செய்யாமல் சேதப்படுத்தாதபடிக்கு அதுக்கு கட்டளை இட்டார் என்பதை அறிஞ்சுக்கிறான். அவன் தானியல் சொல்கிறான், தேவ தூதனை அனுப்பி அதனுடைய சிங்கங்களுடைய வாயை கட்டிப்பட்டான். அல்லேலூயா. உங்களுக்கும் அதே அற்புதத்தை செய்வாங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நாட்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் உத்தமமாக இருக்கீங்களா? உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருந்து உங்களை குற்றப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் அனுதினமும் போகிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் அவர் பரிந்து பேசுவார். உங்கள் அதிகாரிகிட்ட ஆண்டவர் பேசுவார். உங்கள் ஹெட்டுக்கிட்ட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. உங்களை உயர்த்தி ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது சட்டத்திட்டங்கள் எவ்வளோதான் மாறினாலும் மாறிட்டு போகுதுங்க. இதே யூஏயில் வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுது இந்த யூஏ வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கடவுளுக்கு பயந்தவங்கன்னு சொன்னாங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விபச்சாரம், வேசித்தனம் இருக்கக்கூடாது, மது பிரியர்கள்லாம் இருக்கக்கூடாது, மதுக்கடையெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். யூரோப்பியன்ஸுக்காக ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுக்கடை யார் லைசன்ஸ் வேணாலும் கேட்கலாம், கொடுப்பாங்க. இன்றைக்கி யார் வேணாலும் ஐகார்டில் பார்த்தீங்கன்னா பிரதர் சொன்னாங்க, அங்கே சாராய கடையே கிடையாது, உள்ளுக்குள்ளே ஒரு வெஹிக்கிள் போக முடியாது, ஒரு ஆளை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ண போகிறேனாலும் நோ, அங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அது வரைக்கும் தான் அலவுடு. அதுவும் பெண்கள் இருந்தாங்கன்னா அதுவும் அலவுடு கிடையாது. அப்படி இருந்த இடம். ஆனால் அவன் மதுக்கடைக்கு லைசன்ஸ் கொடுத்ததுனால இப்போ யார் வேணாலும் உள்ளே போகலாம். பெண்களை தவிர யார் வேணாலும் வண்டியில் யாரும் இல்லைன்னு காமிச்சுக்கணும். சட்டத்தை மாற்றிக்கிட்டாங்க. அவங்க சட்டத்தை அவங்களுக்கு தகுதியாய் அவர்களுக்கு எப்படி தேவையோ அதை மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் மற்ற ஜனங்கள் வந்து அவங்க நாசமாக போகிறதையோ அவர்கள் இன்னும் தங்களை அழித்துக் கொள்வதோ பாவமான வாழ்க்கையில் ஜனங்கள் போகிறார்களே என்பதை குறித்து சட்டங்கள் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் கர்த்தர் கவலைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர் மேற்பட்டவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு சில நேரங்களில் ஜெபிச்சோம். நம்ம சினிமா காரியங்களே ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே போகக்கூடாது, சினிமாவே ஓடக்கூடாதுன்னு நம்மெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். சினிமா காரியங்கள் பிள்ளைகளை பாதிக்கப்படக்கூடாது. ஒரு ஸ்கூலில் கொஞ்ச நாள் கழித்து நியூஸ் பேப்பரில் நான் ஒரு இடத்துல வாசித்தேன். ஒரு ஸ்கூலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சினிமா பாடல்கள் யாரும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. உள்ளே ஏன்னா இந்த அனுவல் டே நடக்கும். அனுவல் டே நடக்கும்போது சினிமா பாட்டுகள்லாம் பிள்ளைகள் டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அதிகமாக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஜெபிச்சாலே தேசம் ரட்சிக்கப்பட்டிருங்க. கிறிஸ்தவர் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு உண்மையாக ஜெபிச்சாங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸ் பாதிப்பு எதுவுமே இருக்காது. எந்த ஃப்ளைட்ஸும் ஆக்சிடென்ட் ஆகாது. நம்ம ஒழுங்காக இருக்கிறது கிடையாது. நம்மளே போய் குடிச்சிட்டு விபச்சாரம் வேசித்தனம் பண்ணிக்கிட்டு நம்ம உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகாமல் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஜெபங்கள்லாம் வாய் அளவில் மாத்திரம் இருக்குது, உள்ளத்த அளவில் போகிறதே கிடையாது. நீங்கள் உண்மையாக எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இச்சையான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்களை ஒதுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபத்தை தரித்து கொண்டு இருந்தான்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் ஒரு அறையில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பேதுருவுக்கு ஒரு தூதன் அனுப்பி ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். இங்கே பாருங்கள், தயவு வந்து ஒன்றுமே செய்யலை. ஆனால் இந்த தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான், ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனாக இருந்தான். அவனை சிங்க கபில போடும் பொழுது கூட தேவ தூதன் அங்கே இருக்கிற சிங்கத்தினுடைய வாயை கட்டுனதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உண்மையாக இருந்தாலே தேசம் ரட்சிக்கப்படும். நம்ம உண்மையாக இருந்தாலே மோடி ஆண்டாலுமே நம்ம தேசம் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த யுஏஇ ரட்சிக்கப்படும். நம்ம சரியான முறையில் உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தோம்னா, ஜப வீராங்கனையாக இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் தேசத்தை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தை அழிக்காதபடிக்கு அவருடைய திறப்பில் நிற்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் ஜனங்களை ரட்சிப்புக்கு நேரம் நடத்த முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் இந்தியா அங்கீகரிக்குது. ஏன்னா விபச்சாரம் அது. லிவிங் டுகெதர் கல்யாணம் ஆகாமலே ஆணும் பெண்ணும் வாழ்ந்துக்கலாம். ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். யுஏஇயில் இல்லாமல் இருந்தது. இப்போ லிவிங் டுகெதருக்கு இவனும் அப்ரூவல் கொடுத்துட்டான். நீ கல்யாணம் பண்ணிக்காமலே வாழ்க்கை நடத்திக்கலாம், பிள்ளையும் பெற்றுக்கலாம்னு சொல்லி பரிசுத்தோன்றது இல்லாமலே போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிற இந்த அறைக்குள்ள இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தேசத்தை காய்ச்சி வைக்கிறவர்கள். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக எல்லா ஜனங்களும் இருக்கணும். நம்முடைய சந்ததியும் இந்த உலகத்தில்
வாழ போகிறாங்க. அவங்க பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும்ன்ற முறைகளை நம்ம ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருப்பாங்க. அதை மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம சட்டங்களை மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஜெபம் சட்டத்தை மாற்றணும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு சின்ன அற்புதத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். என்னுடைய மனைவி ஃபிசியோதெரபிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையில் லைசன்ஸுடைய காரியத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணும் பொழுது ஒரு பெரிய, ஏன்னா என்னுடைய சேலரி ரொம்ப கம்மியான சேலரின்றதுனால ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் கடந்துருக்கோம். அப்போ மேக்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். நான் சொல்கிறேன், நீ போ, நான் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. 3rd time she will get a license. That's what he revealed. ஆமாம், ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ 3வது தடவை போகிறான், நான் இங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவள் லைசன்ஸ் அவள் திரும்பி வரும்பொழுது அந்த 2 தடவை இல்லாமல் 3வது தடவை வரும்போது வித்தியாசமாக வந்தான். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் போகும்போது அந்த ரிட்டன் எக்ஸாமில் அவங்க ஃபெயில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இவளுடைய லைன் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார், ராயின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருக்கிறார். அவரும் ஒரு கிறிஸ்தவ மனிதர் தான். அவர் ஒரு ஃபியூ கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறாரு. இது மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும், நீ பார்த்துக்கோ, படிச்சுக்கோன்னு சொல்லி இவ எடுத்துகிட்டு போய் அதை எல்லாத்தையுமே வாசிக்கிறாள். அவளுக்கு எல்லா ஆன்சரையும் மனப்பாடமாக அவளுக்கு தெரியுது. ஏன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்றதுனால எல்லாமே தெரியுது அவளுக்கு. எல்லாமே தரோவாக வாசிச்சுட்டு போகிறாள். அங்கே போய் எக்ஸாமினேஷனுக்கு, ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு உட்காந்துருக்கும் பொழுது நல்லா யோசித்து பாருங்கள், அங்கே அந்த சிஸ்டமே ஒர்க் பண்ணல, எல்லாமே நின்றுச்சு. இப்போ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் நாங்கள் கையில் கொடுக்க போகிறோம், ரிட்டன் பேப்பரை கொடுக்க போகிறோம், நீங்கள் கொடுக்க போகிறீங்க, எழுதி கொடுக்க போகிறீங்கன்னு. சரி, ஓகேன்னு சொல்லியாச்சு. இவ என்ன பார்த்துட்டு போனாலும் கொஸ்டின் பேப்பர்ஸு, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் ஒரு கொஸ்டின் பேப்பரை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஏதாவது செஞ்சே ஆகணும். நீங்கள் இந்த தேசத்தில் வாழணும்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதத்தை செய்யணும். அங்கே இருக்கிற அத்தனை சிஸ்டமும் லேக் ஆகி நிற்கிது. அந்த சிஸ்டமே ஒர்க் பண்ணல. இவன் கொண்டு வந்திருக்கிற சிஸ்டமேட்டிக் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்போ படிச்சுட்டு போயிருக்கிற ஒரு 10 கொஸ்டின், ஒரு 10 பேப்பர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கானா, அதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே US யூரோன்றது எங்கெல்லாம் இருந்ததோ அதை மாற்றி UAE போட்டு அவன் கையில் கொடுத்துருவோம். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கரெக்டாக ஜெபிக்கிறவனா இருந்தீங்கன்னா, ஜெப வீராங்கனையாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டன்றதே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாக்க முடியும். உங்கள் மேலே சத்ரு வார்த்தையினால எழும்பலாங்க, ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர் தேவ பிரசனம் உங்கள் மேலே இருக்குதுன்னு சொன்னால், அந்த வல்லமை இருக்குதுன்னு சொன்னால், எந்த மனுஷனும் உங்கள் மேலே கை போட முடியாது, எந்த பிசாசும் கை போட முடியாது, எந்த சத்ருவும் கை போட முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குற ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அதை மறந்து போயிடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு நல்ல ஆரம்பமாக ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் திருப்பி வரும்பொழுது இருக்கிற ஒரு லோக்கல் ஹாதில் டிபார்ட்மெண்ட்டில் இவன் லைசன்ஸ் கிடைக்கிறது முன்னாடி 1 வருஷம் கேப் இருந்ததுனால ஒரு ஆள் சொன்னார், உனக்கு லைசன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அதே ஆள் சொல்லி கையை தம்ஸ்அப் காட்டி உனக்கு லைசன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வார்த்தையை அவரே கேன்சல் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவாக கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எங்கேயுமே கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. உண்மையாக நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது இந்த தேசத்தில் நீங்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய், நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக வழிகளை திறக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வாழ வைக்கணும்னு தான் விரும்புகிறாரு. உங்கள் யாரையுமே ஆண்டவர் அற்பமாக நினைக்கல. நீங்கள் தான் ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரை நெருங்க ஆண்டவர் உங்களுக்குரிய வாசல்களை ஆண்டவர் திறக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எங்களுக்கு குடும்பமாக ஆனதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களுக்குன்னு ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுத்தாரு. எங்களுக்கு கெவின் வந்ததுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் வந்துச்சு. எங்களுக்கு அடுத்து பாப்பா வரும்பொழுது எங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போனஸ். அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஏதாவது ஒரு போனஸ் வரும். எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் எங்களை போஷித்து கொண்டே இருந்தார். எங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி இன்றைக்கு நாங்கள் நிற்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா, வீடு எடுத்து இதில் இன்றைக்கி ஒரு 73,500க்கு ஒரு பிளாட் எடுத்து இன்றைக்கி ஒரு 2 கார் வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காங்க. இது எங்களுடைய பலனே கிடையாது, இது கர்த்தருடைய ஈவு. அல்லேலூயா. இது கர்த்தருடைய பலன், இது கர்த்தருடைய கிருபை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற வீரனா, ஆண்டவரை தேடி போகிற பிள்ளைகளாய், அதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பார். நீங்க வேலை செய்யற இடத்தை கர்த்தர் உங்க நிமித்தமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறதுனால, உங்களை போஷிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவார். அல்லேலூயா. அப்ப
அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சு எனக்கு பதில் கிடைக்கல பிரதர் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 2 காரியம் மாத்திரம் நான் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் சரியான ஜெபத்தில் நீங்கள் இல்லை. ஆண்டவரை விலகி இருந்துக்கிட்டு உலக பிரகாரமாகவும் இருந்துக்கிட்டு ஜெபிக்கிற நிலைமையிலே நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒப்பு கொடுத்தல் உங்களுக்குள்ள அதிகமாக வேணும். 2வது, ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாமதமாக வச்சிருக்கலாம். அந்த தாமதத்தை உடைப்பதற்கு தான் இந்த ஜெபம். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த இடத்துல தாமதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நின்று நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு விலகி போகாதவர்களாய், எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், நான் இவ்வளோ தூரம் ஜெபிச்சேன், ஆண்டவர் இவ்வளவு நாள் நான் தேடினேன், எனக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி மறுதளித்து பின்னோக்கி போய்விடாதவர்களாய் நீங்கள் நான் இன்னுமாய் நெருங்குவேன். ஆண்டவரை எனக்கு கிடைக்கலையா, நான் உங்களை விட்டுற மாட்டேன்ப்பா. ஏன்னா உங்களுக்கு அப்பா வந்து உங்கள் ஓன் ஃபாதர், இங்கே உங்களுக்கு இருக்கிற அப்பா வந்து சின்ன வயசில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்கலன்னு எங்கள் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட மாட்டோம். கரெக்டு தானே? பிள்ளை எப்போவுமே அப்பா அம்மாவை சார்ந்து தான் இருக்கும். ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு தான் இந்த சேட்டையெல்லாம் பண்ணுவோம். ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு நம்ம கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிப்போம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை இன்னுமா நீங்கள் நெருங்க 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 ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறான்றதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்போ உங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறாரு. அடுத்ததாக ஆண்டவருடைய வசனத்தில் 1 தீமோத்தேயு 2:1 முடிக்க போகிறேன். 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்ப எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். உங்களுடைய சத்துருக்களுக்காக ஜெபிங்கன்னு வசனம் சொல்லுது. ஆமா, உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ உங்களுடைய ஹார்ட் வந்து பியூர் ஹார்ட்டா இருக்கணும். சுத்தமான இதயத்தோட நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய சத்துருவை நீங்க நேசிக்கிறவர்களாக இருக்கணும். உங்களை வெறுக்கிறவங்கள நீங்கள் வெறுக்கிறாதீங்க. அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. ஆமாம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை சபிக்கிறவங்கள நான் சபிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சபித்தால் நம்மிடத்திலிருந்து வருவது கிடையாது. ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, நீங்கள் ஆசீர்வாதம் மட்டும்தான் செய்யணும். ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னா நீங்கள் ஜெபிக்கணும். யாரையும் சபிக்கக்கூடாது. அதுக்கு அதிகாரம் கிடையாது உங்களுக்கு. ஆண்டவர் அப்படிப்பட்டதா சொல்ல, உன்னை சபிக்கிறவங்கள நான் சபிப்பேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது அவரோட வேலை, அவர் பார்த்துக்குவார். அப்போ நம்ம யாரையும் சபிக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேணும். உங்களை வெறுக்கிறவங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், உங்களுடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், அவங்களை நேசிக்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ எப்படி நான் ஜெபிக்க வேணும்னு சொன்னோன்னா, யோபு புஸ்தகத்தில் பார்த்துக்கோங்க. யோபு போல் இங்கே யாரும் கஷ்டப்பட்டது கிடையாது இல்லையா? ஆமாம், சிரட்டையை எடுத்து சுரண்டுற அளவுக்கு வந்து நம்ம யாரும் கஷ்டப்படல. அவ்வளோ பருக்களால் எல்லா பிள்ளைகளை இழந்துட்டான், அவனுக்கு இருக்கிற ஆடு மாடுகளை இழந்துட்டான், எல்லாவற்றையும் இழந்திருக்கிற அந்த யோபுவுக்கு அவனிடத்துல இருந்தது ஆண்டவர் மாத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவன் இருந்துட்டான். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனைவி சொல்கிறா, நீர் அவரை தூஷிச்சுட்டு நாக்கப்படுங்க அப்படின்னு சொல்லி அவர் தூஷிக்க சொல்லி அவள் சொல்கிறான். அப்போ தூஷிக்க சொல்லும் பொழுது அந்த யோபு அதை செய்தானான்னு கேட்டிங்கன்னா அவன் அதை செய்யவே இல்லை. அவன் சொல்கிறான், பைத்தியக்காரிய மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை மாத்திரம் நம்ம வாசிப்போமா? யோபின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரியை பேசுகிறதை போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகளை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலும் பாவம் செய்யவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. யோபு எப்படி இருந்தான்? அவன் உத்தமமாக இருந்தான். அவன் நான் உதட்டினால கூட பாவம் பண்ணல, ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை. அவர் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது. பிசாசுடைய சோதனையினால நிர்மூலமாகி ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் நிற்கிறான். ஒய்ஃபு கூட மதிக்கலை. அவர் சொல்கிறா வந்து, நீ உன்னுடைய தேவனை வந்து தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டான். அவன் சொல்கிறான், பைத்தியக்காரிய மாதிரி போல பேசுறியே அப்படின்னு சொல்லி, நன்மையை பெற்றுக்கொண்டனா தீமையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே யோபு 42வது அதிகாரத்தில் 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய மாத்திரம் நம்ம வாசிப்போம்.
யாராவது வாசிங்க அவர் குரலை உயர்த்தி. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நல்லா கவனிங்க. யோபு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறான், நண்பர்களுக்காக ஜெபிக்கிறான், சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் எவைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அவைகளை ஆண்டவர் உடைத்து நொறுக்கி போட்டுருவார். அல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் எவைகள் பாதிக்கப்பட்டு எல்லாமே பிளாக் ஆகி நிற்கிதோ அந்த வழியை ஆண்டவர் உடைச்சு. அல்லேலூயா. அது தொடர்ந்து வாசிப்போம். நல்லா கவனிங்க. இப்போ முன்னாடி இருந்ததை காட்டிலும் ஆண்டவர் இப்போ அவனை 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அடுத்ததை வாசிப்போம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமான் என்றும், எமீமான் என்றும், 2ஆம் மகளுக்கு பெத்சியாள் என்றும், 3ஆம் மகளுக்கு கெரேடாம் என்றும் பெயரிட்டான். அடுத்த வசனம். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. போதும், நம்ம இருக்கிற இடத்துல ஒரு சொல்லுங்க. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அவனுடைய சிறை இருப்பை மாற்றின தேவன் அவனுடைய எல்லையை ஆண்டவர் இரட்டித்தனையாய் ஆசீர்வதித்தான். அவன் எவைகளெல்லாம் இழந்து போனாலும் 2 மடங்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை இழந்து போயிருக்கிறோமோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் whatever you lost in your life, உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் இன்னும் ஏற்படுத்துகிறார். நான் இந்த டாபிக் இன்னும் முடிக்க முடியல. ஆனாலும் இன்னைக்கு நம்ம கேட்ட வசனங்களுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யோபினுடைய எல்லையை விரிவாக்கின அதே ஆண்டவர், அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. ஆண்டவரே, என்னோட வேலை ஸ்தலத்தில் என்னையை நான் ஒப்பு கொடுக்குறேன். முதலாவது என்னுடைய வேலை ஸ்தலத்தை ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்தில் என் மனைவியை, என் கணவனை, என் பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உண்மையாக ஒப்பு கொடுக்குமா? என் வேலை ஸ்தலத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லைகளை விரிவாக்கும்படியா என் கர்த்தர் நீங்கள் இறங்கி கிரியை செய்யுங்க. என் பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக உள்ளத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் ஊற்றுங்க. நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ஜெபிக்கணும்னு இல்லை, உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் ஊற்றுங்க. அல்லேலூயா. உங்கள் வாயை திறந்து அல்ல, உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் ஊற்றுங்க. அண்ணால போல ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஊற்றுங்க. ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய இழந்து போன காரியங்களை அவர் ஊற்றுங்க. அல்லேலூயா. ஷபலத ரகமனது ஓ ரிபா லகமந்த லகன ஓ ராபா கலபா ஷபலத ரகமனது. ஒருவேளை மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. என் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் உலாவி வாங்க ஆண்டவரே, ஒரு தகப்பனாக இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஜெபம் எல்லா காரியங்களையும் மாற்ற ஆண்டவர் இன்னைக்கு அதை மாற்றுவதற்கு அவர் கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குமா? அந்த யோபுக்கு 2 தனியான நன்மைகளினாலே கொடுத்த கர்த்தர் யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளில் அவருடைய மகள்கள் அந்த தேசத்திலேயே ரொம்ப சௌந்தரியமுள்ள பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இதோ இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த பலிபீடத்தில் என்னுடைய குடும்பத்தை நான் வைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஓ ரபா கலபா ஷபலத ரந்தனே கடபலது ஓ ரிபா தல கடபா ஷபலத ரகபலது. ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் ஆண்டவர் பிரத்யட்சமாக பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஜெபிக்கிற ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. பக்கத்தில் யார் இருக்காங்க நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உங்கள் ப்ரேயர் ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஓ ரபா ஷபலத ரகபலத ரந்தனே கடபலது
பிதாவே, இதோ இயேசுவின் நாமத்தாலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தேவரீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளின் கீழ் தளத்தில் இருந்த ஆண்டவரே, உடைத்து நொறுக்கப்பட்ட இடங்கள் ஆண்டவரே, நீர் கூட இருந்து ஒவ்வொருத்தரையும் கட்டி எழுப்பியதை நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய தேவ தூதர்களை அனுப்பி நீர் எவ்வளவா கிரியை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம். என் கர்த்தர் எவ்வளவு ஜீவனுள்ள தேவனாய் இருந்து ஒரு அக்கறையாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தினீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இன்றைக்கும் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, ஒரு ஜெப வீரனாய் ஆண்டவரே, ஜெப வீராங்கனையாய் என்னை மாற்றும் என்று ஒப்புக் கொடுக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை நீர் இன்றைக்கு ஏற்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையில எவைகள் தடைப்பட்டிருக்கிறதோ, இதுவரைக்கும் அவர்கள் இழந்து போன அத்தனை காரியங்களுக்காகவும் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, அவர்களுக்கு இரட்டித்தனையான நன்மைகளால் நீர் நிரப்பும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இரட்டித்தனையான நன்மையை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உனக்கு தருவதற்காக ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னை ஒப்புக்கொடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, என்னிடத்துல வான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஒப்பு கொடுத்தல் வேணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். யாரெல்லாம் சிறையிருப்புக்குள்ள இருக்காங்களோ அப்பா, அந்த சிறையிருப்பு உடையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்க பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே நீங்க செய்யபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த விலங்குகள் உடைந்து ஓடுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் காணத்தக்கதாக, என் தேவனுடைய வல்லமையை நாங்கள் காணத்தக்கதாக, உணரத்தக்கதாக என் கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ரல ரக்கந்தனி கடபலது. யோபுவை ஆசீர்வதித்த அதே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, தானியேலை ஆசீர்வதித்து விடுதலையை கொடுத்த அதே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, பேதுருவின் சிறையிருப்பை மாற்றின அதே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் இந்த அறையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் மாறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய எல்லைகளை நீர் விரிவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீலா ரபா ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலத. ஓ, உடைய பிள்ளைகளை உப்பக்கமாய் நீர் திருப்பிக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கூடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ரத்த கோட்டைகளை நீர் மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே யாரெல்லாம் திருமணத்திற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்களோ ஏற்ற துணையை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் மன விருப்பத்தின்படியே நீர் தந்து அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே, இதே தேசத்திலே ஒரு சாட்சியாய் நிலைநிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஆண்டவரே, இருதயத்தில் ஆண்டவரே இச்சையான காரியங்களில் விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே எல்லைகளை நீர் விரிவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவரே, ஒரு பரிசுத்த சந்ததியாய் ஆண்டவரே, ஒரு எவன ஜனமாய் உடைய பிள்ளைகளை நீர் எழுப்பும்படியாய் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றிலையும் உண்மை மேன்மைப்படுத்தவும் உமக்கு சாட்சியாய் நிலை நின்று இந்த சபையில தூணாய் நிற்க உடைய பிள்ளைகளுக்கு பலனாக எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.